ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி டே 14. மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 350 ml அளவுக்கு பழைய சாதம் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு பனானாவும் நான் சாப்பிட்டேன். நான் ஒரு 11:30 போல் என் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ டைம் 3 மணி ஆகுது. நான் லன்ச்சுக்கு வந்து இன்றைக்கி பிரண்டை சட்னி, புடலங்காய் பொரியல், அது கூட கொஞ்சம் சாதமும் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து நிறைய வெஜ்ஜஸ் சாப்பிட்றது தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் என்னோடய போர்ஷன் வந்து நிறைய வெஜ்ஜஸ், கொஞ்சம் ரைஸ். நான் இன்றைக்கி வந்து என்னோடய ரைஸோட போர்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு யூஸ்வலாக ரைஸ் எடுப்பேன். இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு வாணலில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்து பொன்னிறமாக மாறினப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு தடவை வதக்கி விட்டு அது கூடவே 10லேருந்து 15 காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை கம்மி கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக இருக்குன்றனால 10லேருந்து 15 சேர்த்திருக்கேன். மிளகா, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த உளுந்து, பூண்டு, மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கணும். இது கூடவே பெரிய வெங்காயம் நான் சேர்த்திக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். நான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் இது கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ பொன்னிறமாக மாறிடுச்சு. நான் இது கூட ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழமாக இருக்க தக்காளியாக சேர்த்திக்கோங்க. நான் இப்போ தக்காளி பழத்தை சேர்த்திக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரண்டை சட்னி ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் மந்த்துக்கு ஒரு ட்வைஸ் ஆச்சு இதை வந்து டயட்டில் ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சும்மா நீங்கள் கட் பண்ணி நட்டு வச்சாவே டக்குன்னு வளர்ந்துடும். வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன பாட் வச்சு இதை வந்து க்ரோ பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதை டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எதுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதை இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து அடுத்து பிரண்டையை வதக்கிக்க போகிறோம். தக்காளி ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் பாயில் ஆகிருக்கு. நான் இந்த ஸ்டேஜோடு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். திரும்பவும் நம்ம பிரண்டை வதக்கி முடிச்சப்புறம் இந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, இதை வந்து சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வாணலில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரண்டையை சேர்த்திக்க போகிறோம். சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரண்டை கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும், பொறுமையாக வதக்குங்க. அது க்ளீன் பண்ணும்போதும் நம்ம கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தான் க்ளீன் பண்ணணும், இல்லைனா இச்சிங் இருக்கும். அதே மாதிரி வதங்கிறதும் சரியாக வதங்கலைன்னா உங்களுக்கு தொண்டையில் இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அதனால் பிரண்டையை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. நான் இது கூட ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகா எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் நல்லா வதக்க போகிறேன். ஏன்னா தக்காளி இன்னும் ஃபுல்லாக பாயில் ஆகலை. தக்காளி நல்லா வதங்கினப்புறம் நம்ம இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திக்கிறோம். கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி வதங்கினப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதில் தேங்காய் சேர்த்த போகிறோம். தேங்காய் வந்து பாதி மூடியில் பாதி எடுத்தால் போதும். அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துனா போதும். இல்லைன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறம் அந்த வாணலில் இருக்க சூட்லேயே தேங்காய் வதங்கிடும். நம்ம இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை சும்மா வதக்கி மட்டும் விட்டுடுறேன்.
இனி சூடு ஆறினப்புறம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோதாங்க, நம்மளோட பிரண்டை துவையல் இல்லைன்னா பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை தாளிச்சிட்டு சாதத்துக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம். நான் போய் லஞ்ச் சாப்பிட போகிறேன். நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாம். பாய். டின்னர் டைம் வந்தாச்சு. ஈவினிங் இப்போ டைம் 6:30 ஆகுது. நான் டின்னருக்கு இட்லியும் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன். என்னடா இட்லியை காணும்னு தேடாதீங்க, சாம்பாருக்கு நடுவில் ஒளிஞ்சிட்ருக்கு. இதுதான் என்னோடய டின்னர். நான் என்னோடய டின்னரை முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க போகிறேன். நீங்களும் டின்னர் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. See you tomorrow. Bye bye. Good night.